அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பஞ்சமி திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பஞ்சமி திதி என்பது இந்து நாட்காட்டியின்படி 5வது திதியாகும். இது பொதுவாக ஆன்மீக மற்றும் மங்களகரமான அதற்கு ஏற்ற செயல்பாடுகள் செய்வதற்கான ஏற்ற நாட்களாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தேவியை வழிபடுவது இந்த நாள் சிறப்பானதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த தினங்களில் தொடங்கும் செயல்கள் வெற்றிகரமாக அமையும் என நம்பப்படுகிறது. பஞ்சமி திதியில் நீங்கள் புதிய செயல்களை தொடங்குவது வெற்றியை தரும் என நம்பப்படுகிறது. இந்த நாட்களில் விஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தேவி வழிபடுவது சாலச் சிறந்தது. ஆன்மீகத்தில் பஞ்சமி திதி ஒரு முக்கியமான நாளாகும். ஆவணி மாத வளர்பிறை பஞ்சமி கருட பஞ்சமி என அழைக்கப்படுகிறது. இந்த நாள் கருடனை வழிபடுவது சிறப்பான பலனை தரும். இதே பஞ்சமி புரட்டாசி மாத வளர்பிறை பஞ்சமி ரிஷி பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாள் பெண்கள் சர்ப்பதரிசிகளை நோக்கி விரதம் அணிக்கிறார்கள். பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு உகந்த நாளாகும். இந்த நாளில் வராகி அம்மனை வழிபடுவது சாலச் சிறந்தது. ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வரும் வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவியின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. சரஸ்வதி தேவி அறிவு, ஞானம் மற்றும் கலைகளில் கடவுளாக போற்றப்படுகிறார். பஞ்சமி திதியில் வராகி அம்மன் மற்றும் வீர மகா காளியம்மன் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது சாலச் சிறந்ததாகவே இருக்கிறது. பஞ்சமி திதியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், புதிய செயல்கள், அதாவது புதிதாக ஏதேனும் வேலை மற்றும் புதிதாக ஏதேனும் ஆரம்பிக்க போகிறீர்கள் என்றால் இந்த நாட்களில் பஞ்சமி திதியில் செய்தால் நல்ல வெற்றிகரமான நாளாக இருக்கும். விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி, கருடன், வராகி போன்ற தெய்வங்களை வழிபடுவது சாலச் சிறந்தது. இந்த பஞ்சமி நாட்களில் விரதங்கள் மற்றும் பூஜைகள் செய்வது சாலச் சிறந்தது. பஞ்சமி நாளில் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடலாம். வீட்டில் எந்திரங்கள் வைத்திருப்பவர்கள் அவற்றிற்கு பூஜை செய்வது சாலச் சிறந்ததாகும். பஞ்சமி திதியில் செய்யக்கூடாததாக பார்க்கப்படுவது பஞ்சமி திதியில் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்வில் நன்மைகள் பெறலாம். கண்டிப்பாக பஞ்சமி திதியில் செய்யக்கூடாததாக பார்க்கப்படுவது நீங்கள் கண்டிப்பாக தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது. தேய்பிறை பஞ்சமி என்றால் சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையில் அமாவாசைக்கு அடுத்து வரும் 5வது நாளாகும். இது மாதந்தோறும் வரும் பஞ்சமி திதிகளில் வருகிறது. பௌர்ணமிக்கு பிறகு வரும் 5வது திதியாகும். இந்த நாளில் வராகி அம்மனை வழிபடுவது நல்ல பலன்களை தருகிறது. இவ்வாறு தேய்பிறை பஞ்சமி நாள் வராகி அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கிறது. எந்த திதியாக இருந்தாலும் பஞ்சமி திதி என்று வந்துவிட்டால் வராகி அம்மனை வழிபடுவது நல்ல பலனை தருகிறது. இந்த நாள் வராகி அம்மனை வழிபட்டால் எதிர்ப்புகள் நீங்கும், நோய்கள் குணமாகும் மற்றும் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என நம்பப்படுகிறது. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பாரம்பொருள் விநாயகப் பெருமான் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்த பிறகு மாலை வேளையில் வராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்லது. தேங்காய் மூடியில் விளக்கேற்றி வராகி அம்மனுக்கு பிடித்தமான மலர்கள் மற்றும் பொருட்களை படைத்து தாராளமாக வழிபடலாம். வராகி சப்த கன்னிகளில் ஒருவர் ஆவார். மேலும் அவர் துர்க்கையின் அம்சமாக கருதப்படுகிறார். துர்க்கையின் அம்சமான இவரை வழிபடுவதனால் பயம் நீங்கி தைரியம் பெருகும், மேலும் எதிர்ப்புகள் நீங்கும், செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. எனவே பஞ்சமி நாளில் அம்மன் வழிபாடு செய்வது சாலச் சிறந்ததாகும். கருட பஞ்சமி, நாகப்பஞ்சமி என்பது இந்து, நேபாளம் மற்றும் இந்து ஆதரவாளர்கள் வழிபட பிறகு நாடுகளில் உள்ள இந்துக்களால் அனுசரிக்கப்படும் பாம்புகள் அல்லது பாம்புகளின் பாரம்பரிய வழிபாடு ஆகும். இது நாட்காட்டியின்படி சந்திர மாத ஸ்வர்ணாம்பிகையின் சூலை மற்றும் ஆகஸ்ட் பிரகாசமான பாதியில் 5வது நாளில் வழிபாடு செய்கிறார்கள். முக்கியமாக பஞ்சமி திதி என்பது சந்திர மாதத்தில் ஒரு முறை வரும் திதியாகும். சந்திர மாதத்தின் வளர்பிறை சுக்லபட்சம் மற்றும் தேய்பிறை கிருஷ்ணபட்சம் ஆகிய இரண்டிலும் பஞ்சமி திதி வருகிறது. வளர்பிறையில் 5ஆம் நாளும் தேய்பிறையில் 5ஆம் நாளும் பஞ்சமி திதியாக கணக்கிடப்படுகிறது.
பஞ்சமி திதி வழிபாட்டிற்குரிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பஞ்சமி நாட்களில் விஷ்ணு பெருமான், வராகியம்மன், கருடர், நாகப்பஞ்சமி, நாக சர்ப்பங்கள் போன்ற பஞ்சமி தினங்கள் இவர்களை வழிபடுவது சாலச் சிறந்ததாகவே இருக்கிறது. எந்த ஒரு தொழிலையும் தாராளமாக தொடங்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.